ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கோல்ட் ப்ராசஸில் சங்குப்பூ வச்சு நம்ம சோப் மேக் பண்ண போகிறோம். சங்குப்பூட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், ஆன்டி ஏஜிங்காக இருக்கும், ஸ்கின் அந்த விங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸில் நல்லாவே ரிடியூஸ் பண்ணும். இதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நம்ம பொல்யூஷனால் ஆகிற அந்த டேமேஜிங் கூட நமக்கு தடுக்கும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம போக போக வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த சோப் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நம்ம சேனல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சங்குப்பூ நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டரை நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவை பார்த்திங்கன்னா 68 கிராம்ஸ்க்கு தேவை. ஸோ நான் மெஷர் பண்ணி நமக்கு 68 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எடுக்கிற பவுலை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற பவுல், ஸ்பேச்சுலாஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோங்க. கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மாஸ்க் கண்டிப்பாக அவசியம். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக கையில் க்ளவுஸும் மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. கம்பல்சரி காகல்ஸ் போட்டுக்கோங்க, கண்ணாடி போட்டுக்கோங்க, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. நம்ம லையெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் நமக்கு தேவை பார்த்திங்கன்னா 68 கிராம்ஸ்க்கு நமக்கு வாட்டர் தேவை. அந்த வாட்டருக்கு பதிலாக நம்ம இந்த ஐஸ் க்யூப் தான் எடுத்துக்க போகிறோம். இது சங்குப்பூ பாயில் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம ஒரு 68 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மெஷர் பண்ணி கூட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்டரை 68 கிராம்ஸ் வாட்டர் எடுத்து மெஷர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மொத்தமாக இருக்கிறத நான் ஃப்ரீஸ் பண்ணி அதுலேருந்து 68 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். சங்குப்பூ பார்த்திங்கன்னா இந்த விங்கிள்ஸ்லாம் நல்லாவே குறைக்கும். இதோட ஜெல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்மளோட நிஷா பியூட்டிஷியன் சேனலில் போட்டிருக்கோம். அந்த சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் நம்ம ஜெல் மேக் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பூ. இது நம்ம குடிக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும் போது ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சங்குப்பூட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ChatGPTயோ இல்லை கூகுள் க்ரோம்லேயோ போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ நான் 68 கிராம்ஸ்க்கு நம்ம ஐஸ் க்யூபை மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம லைவ் சொல்யூஷனை எடுக்கணும். அதுக்கு நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பவுலும் ஸ்பேச்சுலா எல்லாத்தையுமே ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். நான் ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லைவ் சொல்யூஷனை மெஷர் பண்ணுறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கம்பல்சரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நமக்கு தேவை லை பார்த்திங்கன்னா 34 கிராம்ஸ்க்கு லை தேவை. ஸோ அதை மெஷர் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. எச்சா எடுக்காதீங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டாக எடுங்க. வெயிங் ஸ்கேல் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா எல்லாம் பார்த்துட்டு எடுங்க. 34 கிராம்ஸ்க்கு நம்ம காஸ்டிக் சோடா எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த க்யூபோடு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படியே கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது நார்மல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக போடாதீங்க. ஸ்பூனும் நல்லா பெரிய ஸ்பூனாக வச்சுக்கோங்க. குட்டி ஸ்பூனாக வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. கைக்கு நல்லா தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ளவுஸ் கம்பல்சரி போடுங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம அந்த போட்டிருக்க லைஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரையணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ணுங்கள். க்ளவுஸ் போடுங்க. ஸ்பூன்ஸ் நல்லா பெரிய ஸ்பூனாக இல்லை ஏதாவது குச்சியோ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. காஸ்டிக் சோடா எதுவுமே நம்ம அந்த வாட்டரில் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். ஆறினக்கப்புறம் நம்ம மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. சேஃபான பிளேஸில் வைங்க. கண்டிப்பாக கிட்ஸோ பெட்ஸோ இருக்கும் போது நீங்கள் இதை செய்யாதீங்க. இப்போ ஒரு பக்கம் காஸ்டிக் சோடா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கோகோனட் ஆயில் ஒரு 100 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆலிவ் ஆயில் 83.3 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஆலிவ் ஆயில் 83.3 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் 16.6 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆயில் பார்த்திங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் 25.1 கிராம்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீடியோ ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆயில்ஸ்லாம் மெஷர் பண்ணிட்டோம். நம்ம இதில் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்ம எடுத்திருக்க ஆயில்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆயிலில் நான் வந்து பிரேசில் பர்பிள் கிளே வந்து ஒரு 4.5 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஸ்பூனாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் 4.5 to 5.5 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஸ்கின்னில் வந்து டர்ட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இதில் இப்போ இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 பல்ஸ் கொடுத்திங்கனாலே போதும். பெரிய பிளெண்டர்னால நமக்கு ஈஸியாக சீக்கிரம் மிக்ஸ் ஆகிரும். பவுடர் ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 3 to 4 பிளெண்ட் கொடுத்துட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து லைட் சொல்யூஷன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஃபில்ட்ரு பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் நமக்கு கரையாத காஸ்டிக் சோடாலாம் நம்ம ஃபில்டரில் வந்துடும். ஸோ ஸ்பேச்சுலால் கொஞ்சம் நல்லா அது ரெண்டும் பைண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்துனே பிளெண்டர் போட வேண்டாம். ஸ்பேச்சுலால் நல்லா வந்து பைண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரெண்டும் பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போடலாம். நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு சோப்பே செய்ய தெரியாது நான் கற்றுக்கலாமா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அது வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துல வேணால் இருந்து நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக பிளெண்ட் பண்ணிட வேண்டாம். ஒரு 3 to 4 பல்ஸ் பெரிய பிளெண்டராக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் ஒரு 3 to 4 பிளெண்ட் பண்ணாலே அது நல்லாவே ரெடி ஆயிரும். அந்த ட்ரேஸ் வந்தாலே போதும், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வந்து கெட்டியாகிட்டிங்கன்னா மோல்டுக்கு ஊற்ற கஷ்டமாயிரும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோல்டுக்கு மாற்றிடலாம். மோல்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஐபி ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம மோல்டுக்கு மாற்றணும். இப்போ நான் அதை வந்து போர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் எல்லாத்துலேயும் போர் பண்ணிட்டேன். லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட சோப் வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம இதில் எந்த ஒரு கலரோ ஃப்ரீக்ரன்ஸோ ஆட் பண்ணலை. ஸோ நமக்கு சோப் இப்படி தான் கிடச்சிருக்கு. ஒயிட் கலராக தான் இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும்னா கோல்ட் ப்ராசஸ்க்கு உண்டான கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் எல்லாம் பர்பிள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சங்குப்பூனால அந்த கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை, ஃப்ரீக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நேச்சுரலாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். நமக்கு இந்த மாதிரி ஒயிட் கலராக தான் கிடைக்கும். நீங்கள் எந்த கலர்ஸும் எதுவும் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை pH நீங்கள் இதை வந்து ஒரு 40 days க்யூரிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கம்பல்சரி நீங்கள் வந்து இதை வந்து ட்ரையான பிளேஸில் வைங்க. சூரியனுக்கு இல்லாத இடத்துலையே வச்சு 40 days நல்லா க்யூரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி க்யூரிக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு 15 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ப்ரீ ரெக்கார்டு கிளாஸஸ். நீங்கள் வந்து ஃப்ரீ டைம்ஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணுவோம். இதுக்கு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.